பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெகேமியா 1 அதிகாரம் 11 ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நெகேமியா 1 அதிகாரம் 11 ராஜா முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் என்று நெகேமியா சொல்கிறார். நெகேமியாவின் இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எப்படி என்றால், ராஜாவிடம் நெகேமியா, என் பிதாக்களின் நகரம் பாழானதும் அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். மீண்டும் ராஜா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றபோது நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். நெகேமியாவை அனுப்ப சம்மதித்த ராஜா, நெகேமியா கேட்டுக்கொண்டது போல சேனாதிபதிகள் அவனை வழிவிட்டு அனுப்புவதற்கும் தேவாலயத்துக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் உரிய மரங்களை கொடுக்கும்படிக்கும் வன காவலனாகிய ஆசாப்புக்கு கடிதம் கொடுக்கிறார். உடனே என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நெகேமியா சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நெகேமியா ஜெபித்த ஜெபம் ராஜாவை சந்திக்கவும் அவனிடமிருந்து உதவிகள் பெறவும் செய்தது. நாமும் எந்த காரியத்திற்காக யாரிடமும் எந்த உதவிக்காக சென்றாலும் தேவனை நோக்கி நெகேமியா ஜெபித்து சென்றதைப் போல ஜெபித்து செல்லும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும். நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு நல்ல அனுகூலமான உதவிகளை செய்வார்கள். நமக்கு மனிதர்களிடமிருந்து உதவிகள் கிடைத்தாலும், கர்த்தாவே, இது உம்முடைய தயவினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு இந்த தயவு கிடைத்தது என்று அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நெகேமியா ஜெபித்த போது ராஜாவின் கண்களில் இரக்கம் கிடைத்ததைப் போல நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் நண்பர்களுக்காக எங்கள் உறவினர்களுக்காக எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கும் போது யார் கண்களில் தயவு கிடைக்க ஜெபிக்கிறோமோ அவர்கள் கண்களில் தயவும் இரக்கமும் உதவியும் கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.